உபவாசம் பண்ணாதவங்க, தேவ சமூகத்தில் ரொம்ப நேரம் காத்திருந்து செபிக்காதவங்க, இந்த வருஷத்துல இந்த கடைசி வாரம் உங்களுக்கு லீவ் இருந்தா லீவ் எடுக்கணும். லீவு இல்லைன்னா எனக்கு லாபமா இருந்தவைகளை கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டம் என்று விட்டு விட்டேன். பைபிள் சொல்லுது, ஆண்டவருக்காக யாதையா விட்டோமோ அதை அவர் திருப்பி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஆகினால இந்த 3 நாளும் பகல்ல உபவாச கூட்டம் இருக்கும், சாயந்தரத்துல சுத்திகரிப்பின் கூட்டம் இருக்கும். பாஸ்டர் கால்வின் மோசஸ் அவர்களும் பாஸ்டர் ஜான் பிரபு அவர்களும் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்றாங்க. நீங்க இதுல உற்சாகமா வந்து பங்கு கொள்ளும்படி உங்களை பட்சமா கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 16ஆம் தேதி அப்படின்னா என்னைக்கு வருது? நாளைக்கு தான். சொல்லுங்க, நாளைக்கு 16ஆம் தேதி போரூர்ல உள்ளவங்க வீடுகளுக்கெல்லாம் கேரல் ரவுண்ட் வருவாங்க. 18ஆம் தேதி பாடி பாடி களைச்சு போயிடும். அதனால ஒரு நாள் லீவ் விட்டு சுடுதண்ணி குடிச்சிட்டு விக்ஸ் மிட்டாய் சாப்பிட்டு அடுத்த நாள் 18ஆம் தேதி போரூருக்கு வெளியில இருக்கிறவங்களுடைய வீட்டுக்கெல்லாம் கேரல் ரவுண்டு வருவோம். ஆகையினால நேரம் வந்து சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் அங்கிருந்து கிளம்பிடுவோம். லேட்டா வர்றவங்க தயவு செய்து வர வேண்டாம். 6:30 மணிக்கு இங்க சபையில இருக்கிற மாதிரி வர்றவங்க வாங்க. அப்படி இல்லைன்னா வேனை கேன்சல் பண்ணிட்டு 2 வீலர், சொல்லுங்க, 2 வீலர் எடுத்துக்கிட்டு நான் சொல்ற நேரத்துக்கு சிஸ்டர் புறப்பட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு, அப்படி புறப்படலன்னா நான் மாத்திரம் என்ன செஞ்சிருவேன், வந்துருவேன். உங்களுக்கு யாருக்கும் பிரச்சனை இருக்காது. அதனால வந்து நல்ல ஒரு கிறிஸ்துமஸ் பாட்டு, நல்ல ஒரு ஜெபம், ஆசீர்வாதம் சொல்லிட்டு வந்துக்கினே இருப்போம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காரியங்களுக்காக நீங்க செபித்துக் கொள்ளும்படி உங்களை பட்சமா கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு நமக்கு சுகுமார் ஐயாவுடைய குடும்பத்தின் சார்பா இன்னைக்கு ஒரு அன்பின் விருந்து நமக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நீங்க இருந்தும் சாப்பிட்டு போகலாம், எடுத்துட்டு வீட்லயும் போய் என்ன செய்யலாம், சாப்பிடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உண்டியல் கொண்டு வந்தவங்க முன்னாடி உங்க பேர் எழுதலைன்னா நீங்க கொண்டு வந்த உண்டியல் தெரியும், பேர் எழுதி வச்சுட்டு போங்க. உண்டியல் வாங்காதவங்க யாராவது இந்த ஊழியத்தை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கவர் இருக்குது, அதை எடுத்து உங்களால முடிந்ததை நீங்க கர்த்தருக்கு கொடுங்க. அதற்குண்டான பிரதிபலனை ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போ நேற்றைக்கு அந்த பாப்பா சாட்சி சொன்னாங்க. மார்சலின் அவங்க அக்கா மரிச்சிருச்சு, ஒரு தாய் இல்லாத பிள்ளைக்கு கல்யாணம். ஆகையினால அவங்க கொஞ்சம் நாங்க கஷ்டப்பட்டா வேணும் கூட வச்சிடறேன் ஐயா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க வந்து என் பிள்ளைய வாழ்த்தணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆகையினால 6:30 மணிக்கு இங்க சபையில வேன் வந்திருக்கும். நீங்க 6:30 மணிக்கு நீங்க வாங்க. அந்த திருமணத்துல போய் பங்கு கொண்டு அந்த பிள்ளைய வாழ்த்திட்டு வர கர்த்தர் உதவி செய்வார். ஆகவே வேன்ல பத்திரமா கொண்டு போயிட்டு வேன்ல கொண்டாந்து விட்டுருவாங்க. அந்த மகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு வர ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை நம்பி நீங்க வேன் வைக்கலாம்யா அப்படிங்கிற மாத்திரம் புலம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, வேத புஸ்தகம் வைத்திருக்கிறவங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும். ஆராதனை முடிஞ்சிட்டு
கணவன்மார் இல்லாத அம்மாமார், சகோதரிமார் ஒரு 10 நிமிஷம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்துமஸ்க்காக புடவை ஒண்ணு வாங்கி வச்சிருக்கிறேன். இங்க தையல் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜாக்கெட்டு வெட்டி தச்சு கொடுங்க. அதுக்கு உண்டான கூலியை நான் கொடுத்துறேன். இங்க யாருக்காவது தையல் தெரியுமா? கொஞ்சம் பேர் படிச்சது மாதிரி யாவும் இருக்குது, சர்டிபிகேட்லாம் கொடுத்த மாதிரி போட்டோ இருக்குது. நன்மை செய்ய மனம் வேணும், மனம் இருந்தா தான் நன்மை செய்ய முடியும். சரி அம்மா, சரி வாசிங்க பார்க்கலாம். 58வது வசனம். ஆமென், அல்லேலூயா. இந்த வசனத்துல முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா, நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக அப்படின்னு ஜெபம். இது யாருடைய ஜெபம்? சாலமோன் ராஜாவுடைய ஜெபம். சாலமோன் தேவாலயத்துல ஒரு பெரிய ஜெபத்தை பண்ணி முடிக்கிறார். அந்த ஜெபத்துல ஒரு பகுதி, ஒரு சின்ன வேண்டுகோள், நம்முடைய இருதயத்தை தம்மிடத்தில் சாய பண்ணுவாராக. நல்ல கவனிங்க. ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளணும் என்று நினைத்தா நம்முடைய இருதயமும் தேவனுடைய இருதயமும் ஒன்றாக வேண்டும். அல்லது நம்முடைய இருதயத்தை தேவன் பக்கமாய் சாய்க்க வேண்டும். இப்படி சிலர் சொன்னதை கேட்டிருக்கேன். ஒரே ஒரு இருதயம் தான் இருக்குது, அந்த இருதயத்தை எல்லாரும் கொடுக்க முடியாது. யாராவது ஒருத்தருக்கு தான் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். இப்ப இங்க உட்கார்ந்துருக்க நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு ஆண்டவர் சொன்னதுனால நம்ம இருதயத்தை நம்ம யார்கிட்ட கொடுத்துட்டோம்? ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டோம். ஆண்டவர்கிட்ட கொடுத்ததுனாலதான் நம்ம இருதயத்துல எவ்வளவு அடைப்பு வந்தாலும் அது வாட்டுல ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, 2 வாரத்துக்கு முன்னாடி கிளை சபைக்கு வர்ற ஒரு சகோதரன், 2 பிள்ளைக்கு தகப்பன், திடீர்னு நெஞ்சு வலின்னு ஆஸ்பத்திரி போனாங்க. ஒரு ஆஸ்பத்திரி டாக்டர் சொன்னாரு, இது ஒண்ணுமில்ல, கேஸ் ட்ரபிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாத்திரை கொடுத்து அனுப்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்தா மறுபடியும் வலிக்குது. ஒருத்தர் சொன்னார், ஐயா சின்ன சின்ன டாக்டர் போகாதீங்க, நேர திருவள்ளியம்மன் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, அவர் ஒரு கிறிஸ்தவ ஆஸ்பத்திரி, அது ஒன்லி இருதயத்துக்காக பாக்குறவங்க. அங்க போய் பார்த்தா இருதயத்துல எத்தனை வாழ்வு? சிலருக்கு 2 இருக்குது, சிலருக்கு 4 இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவருக்கு ஒரு வாழ்வுல 95% அடைப்பா இருக்கு. அதனால அதை உடனடியாக ஆபரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த குடும்பம் ரொம்ப கலங்கி போயிடுச்சு. நான் சொன்னேன், இப்படிப்பட்ட நேரத்துலதான் இயேசுநாதருடைய வல்லமையை நாம உணர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அதனால ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். கர்த்தர் இன்னைக்கு அந்த சகோதரனுக்கு நல்ல விடுதலையை கொடுத்திருக்காரு. அல்லேலூயா, ஆமென். நம்மில்ல யாருக்கும்
எந்த அடைப்பும் வராது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம சபையில வந்து கையை நல்லா ஒழுங்கா அப்படி பிளமா தட்டும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரத்தம் வேகமா போயிட்டு அதன் அடைப்புல தன்னாடி நீக்குது. அல்லேலூயா. அதுக்காகத்தான் இயேசுநாதர் சொன்னாரு, கைதட்டி கர்த்தரை பாடுங்கள். அல்லேலூயா. ஆமென். இப்படி வேகமா தட்டும் போது அம்புட்டு நரம்புல இருக்கிற அந்த ரத்தங்கள் வேகமா அங்க போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்ப பாரு சிக்கன் 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 சிக்கன். அந்த சிக்கன் குழம்பு அப்படி பார்த்தா வெறும் எண்ணெயா தெரியுது. நம்ம ஊத்தல, அந்த எண்ணெய் எங்க இருந்து வந்தது? ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு சிலருக்கு நல்லா அடைச்சு, சிலர் கை தட்டி பாடுறவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, அடைக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. அதுக்குத்தான் நாம சபையில பாடல் பாடும் பொழுது நல்லா கையை தட்டி என்ன செய்யணும்? பாடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை பாட பாட ஆண்டவருடைய பிள்ளைகள் தலைக்கு மேல தேவனுடைய பிரசன்னம் இறங்கும். அந்த பிரசன்னத்துல ஒரு துளி நம்ம மேல பட்டா போதும், எவ்வளவு பெரிய பலவீனமா இருந்தாலும் அது நீங்கி போகும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. அப்ப என்ன பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைங்க இந்த வார்த்தையை நல்ல வாயில அறிக்கை பண்ணணும். நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். என் தேவன் என்னை சுகமாக்குறவர், என் தேவன் எனக்கு பரிகாரி, அவருடைய ரத்தம் என்னை சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. இப்படி சொல்ல சொல்ல ஆண்டவருடைய சுகம் நமக்குள்ளே வந்தது. அப்போ ஆண்டவருடைய கற்பனைகளை கட்டளைகளை பலரால கை கொள்ள முடியல. அதுக்கு காரணம் என்ன? ஒரே ஒரு இருதயம் தான். அது ஆண்டவருக்கும் கொடுத்துட்டு அப்பப்ப வேற ஏதாவது சிந்தைகள் அந்த இருதயத்தில் அங்கு போகலாமா அங்கு போகலாமா, அப்படி பேசலாமா இப்படி பேசலாமா என்று எரேமியா 18 வாசிக்கிறது போல மனுஷனுடைய சகல அவயங்களிலும் இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. என்னதான் நம்ம சென்ட் அடிச்சாலும், கலர் கலரா ட்ரெஸ் பண்ணாலும், எப்படிப்பட்ட அலங்காரங்கள் பண்ணாலும், யாருக்கும் தெரியாம இருக்கிற அந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது? திருக்குள்ளதா. இப்போ இந்த இருதயத்துல ஆண்டவர் வாசம் பண்றபடினால நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இதுவரைக்கும் வரல. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த வியாதிக்காக நான் போய் ஜெபம் பண்ணாலும் முதல்ல நான் எப்படி ஜெபம் பண்ணோம்னா, ஆண்டவரே இந்த வியாதிக்கு என்ன நீர் விலைக்கு பாதுகாத்து இவங்களுக்கு ஜெபம் பண்ண கொடுத்துருக்கீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இப்ப நான் ஜெபம் பண்ண போறேன், இவங்களுக்கு நல்ல சுகத்தை நீர் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அதுக்கு ஆதாரம் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை என்ன செய்யும்? ரட்சிக்கும். அப்படியானால் நம்முடைய இருதயத்தை அவர் பக்கமாய் சாய பண்ணுகிறது. ஆண்டவர் தான் நம்முடைய இருதயத்தை அவர் பக்கமாய் சாய பண்ணணும். அதுக்கு ஆண்டவர் நம்முடைய சிந்தையை முதல்ல எப்படியா மாத்துறார் அப்படின்னா, கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. திரள் கூட்ட மக்களை பார்த்தவுடனே ஆண்டவருடைய எண்ணம், ஐயோ மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்களே என்று அவர்கள் மேல் ஆத்தும பாரம் உண்டாகும். அல்லேலூயா. சினிமா தியேட்டர் பக்கம் போகும்போது ஜனங்க சாரையா வர்றாங்களே, அவங்கள பார்க்கும் பொழுது இத்தனை மக்கள் ஆகாமியத்தின் கூடாரத்துல இருக்கிறாங்களா ஆண்டவரே, இவங்க என்னைக்கு தேவ சமூகத்துல வருவாங்க அப்படிங்கிற ஆதங்கம் நமக்கு என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அந்த ஆதங்கம் வந்தாதான்
அந்த ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிற அந்த ஜெப சிந்தை நமக்குள்ள வரணும். கொஞ்சம் கொஞ்சமா சபைக்கு வர வர சத்தியத்தை கேட்க கேட்க அந்த இருதயம் மர்வமாய்க்கொண்டே வர வேண்டும். அப்படி மர்வமாக ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த சிந்தை நமக்குள்ளே வந்துவிடும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சிந்தை நமக்குள்ள வந்துட்டா நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் உலகத்து மக்களை போல ஐயோ என்ன ஆயிருமோ அப்படிங்கிற பதற்றம் நமக்குள்ள வேண்டியதில்லை. என் படகில் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. அவரை அறியாமல் எனக்கு எந்த ஆபத்தும் வராது. அல்லேலூயா. ஆமென். அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பது என்னுடைய விசுவாசம். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பது என்னுடைய விசுவாசமானால் அவர் சொன்ன வார்த்தைகள்ல ஒன்று, ஆபத்தில் நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து என்ன செய்வேன்? கணப்பு. மனிதர்களுக்கும் ஆண்டவருக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஆபத்து வந்து விட்டால் நாம நல்ல மனசு போய் உதவி செய்ய, அந்நியாரம் போலீஸ் வர இவருக்கு எப்படி நடந்தது கேட்க, சார் நான் போய் கிடந்த எப்படி வந்துச்சு சார், அது அப்படியே ஐயாட்ட வந்து ஸ்டேஷன்ல சொல்லிட்டு வந்திருக்கு சாமி, வாங்க என் கூட வாங்க, அவங்க கூப்பிட. இதெல்லாம் தொந்தரவு பிடிச்ச வேலை. யார் எப்படி போனானே, சந்தை கடையை நாய்துக்கிட்டு போனானே, நம்ம பாட்டில் நம்ம வேலை என்ன செய்வோம், பார்த்துக்கிட்டு போவோம் அப்படிங்கிறது சிலருடைய எண்ணம். ஆனால் உலகம் முழுவதும் ஒரு சட்டம் இருக்குதான், அது உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, அந்த சட்டத்துக்கு பெயர் குட் சமாரிட்டன் லா. என்னலாம்? ஒரு குத்துயிரா கொலையுரா கிடக்கிற ஒரு மனிதனை ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்தா, அப்படி சேர்க்கப்பட்டவன்ட்ட எந்த விதமான என்கொயரி என்ன செய்யக்கூடாதான், பண்ணக்கூடாது. அவன் மனிதாபத்துல உதவியற்ற ஒருவனை உதவி செய்யக்கூடிய மருத்துவமனையில கொண்டு வந்திருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருக்குது. எல்லாத்துக்கும் மேல சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை முக்கியப்படுத்தி நாம ஏதாவது நன்மை செய்யும் பொழுது அதுக்கு பின்னாடி வர்ற விளைவை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என் இருதயத்தை அவர் பக்கமா சாய்க்கணும் அப்படின்னு சொல்லி சாலமோன் ராஜா ஜெபிக்கிறார். இப்போ நாம பிரயாசம் எடுத்து நாமளும் அவர் பக்கமாய் சாயும்படியான ஒரு கிரியைகளை நாம செய்ய முடியும். எப்படி? ஒவ்வொரு நாளும் தவறாமல் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வாசிக்க வாசிக்க, ஒவ்வொரு நாளும் தவறாமல் செபிக்க செபிக்க செபிக்க, இப்படி ஆவிக்குரிய காரியங்களிலே தொடர்ந்தேச்சையாய் நாம முழு மனதாய் நாம் அதை செய்யும் பொழுது நாம யார் பக்கமாய் சாயிரோம்? ஆண்டவர் பக்கமாய். ஆண்டவர் பக்கமாய் சாய்ந்தால் அவருக்குள்ள இருக்கிற என்ன குணாதிசயமோ என்ன சுவாபமோ அது அப்படியே நமக்குள்ள ஓட்டிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அவர் பக்கமாய் சாயக்கூடிய அந்த சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையில நாம் உருவாக்கியே ஆக வேண்டும். அல்லேலூயா. 2 நாள் கழிச்சு பார்த்துக்கிடுவோம், நாளைக்கு பார்ப்போம் என்று நாம ஒரு நாளும் சொல்லக்கூடாது. 119வது சங்கீதம் 36வது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் இருதயம் பொருளாசையை சாராமல் உம்முடைய சாட்சியை சாரும்படி செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயத்துல பொருளாசை வந்தால் பைபிள் சொல்லுகிறது, பொருளாசை எல்லா தீமைக்கு என்னவா இருக்குது? வேறாயிருக்கு. ஒரு மரத்தை வெட்டும் போது வேரோட வெட்டிட்டு அந்த மரம் இருந்த இடம் தெரியாது. மேல வெட்டிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற வேற விட்டுட்டோம்னா அது ஒரு மாசம் கழிச்சு என்ன செய்யும்? துளிர்க்கும். ஆகவே தான் பவுல் சொன்னார், கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில இணைஞ்சிட்டார்கள், அறையப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மரித்தார்.
அப்படியானால் நீங்களும் நானும் கிறிஸ்துவோடு கூட மரித்தது உண்டானால் அவரோடு கூட எழுந்தும் இருப்போம். ஒரு புதிய ஜீவன் உள்ளவர்களாய், புதிய வாழ்க்கை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். பொய்யுரையாத வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் என்ன செய்யன, ஒளிந்து போயின. ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பழைய காரியங்கள் ஒன்றுமே காணப்படக்கூடாது. அது சிலுவையிலே அடிக்கப்பட வேண்டும். அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் மாறிப்போம். யோசுவாவின் சாட்சியை பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் யோசுவா சொல்லுகிறார், அப்பொழுது அவன், அப்படியானால் இப்போதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்ற ஒரு கட்டளையை அவன் சொல்லுகிறான். அந்த கட்டளையை கேட்டு அவர்கள் எப்படி தங்கள் இருதயத்தை திருப்பினார் வாசிங்க. அடுத்த வார்த்தை, நம்முடைய தேவனாய கர்த்தரை சேவித்து அவர் சத்தத்துக்கு என்ன செய்வோம், கீழ்ப்படிவோம் என்று முதல்ல சொன்னார்கள். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்க தேவனுக்காக என்ன செய்ய வேண்டுமானாலும் அதை செய்வோம் என்று முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டும். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஒரு தேவ மனிதன் பெத்தேலுக்கு போவோம் என்று சொல்லுகிறான். பெத்தேல் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற தேவனுடைய சபைக்கு அடையாளமாயிருக்கிறது. அல்லேலூயா. என்ன சொல்லுகிறான், அப்பொழுது யாக்கோபு நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளிலே என் விண்ணப்பத்துக்கு ஆமென் அல்லேலூயா. எதை உண்டாக்குவேன், பலிபீடத்தை உண்டாக்குவேன். ஜனங்கள் இப்பொழுது அவன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தேவர்களை என்ன செய்தார்கள், அகற்றிவிட்டார்கள். எப்படி அகற்றிவிட்டார்கள் அப்படிங்கிறத அங்க பார்க்கும் பொழுது வாசிங்க. அத போதும். பைபிள் எப்படி சொல்லிருக்குமா? இல்ல இல்ல, அந்நிய தெய்வத்தை எப்படி விளக்கினார்களா? போதும். என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்நிய தெய்வங்களை வணங்குகிற மக்கள் தங்களுடைய ஆபரணங்களை அது போலவே செய்திருக்கிறார்கள். இப்ப யாக்கோபுடைய வீட்டாரு யாரு, ஆண்டவரை சேவிக்கிறவங்க. அந்த ஊர்ல இவங்க இருந்ததுனால அந்த ஊரு லேட்டஸ்ட் மாடல் என்ன அப்படிங்கிறத பார்த்தா மோதிரத்துல எல்லாம் என்ன இருக்குது, அவங்க தெய்வம். காதணிகள் எல்லாம் எப்படி இருக்குது, அவங்க தெய்வம். அத கொஞ்சம் கூட யோசிக்காம அதையே பண்ணிட்டாங்க இவங்க.
அப்ப பெத்தேலுக்கு போகணும்னா உங்க மேல அந்நிய தெய்வத்தினுடைய அடையாளம் என்ன செய்யக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லேடிஸுங்க காது ஊத்தி கம்மல் போடுவாங்க. இப்ப லேட்டஸ்ட் மாடல் என்னன்னா ஆம்பளைங்க அம்புட்டு பேரும் காது குத்தி என்ன செய்யறாங்க, கம்மல் போடுறாங்க. இப்போ கல்யாணம்னு பேச வந்தா பொண்ணை விட்டுட்டு மாப்பிள்ளைக்கு என்ன போடுவீங்க? மாப்பிள்ளை காது குத்தி இருக்காரு, இப்படி போய் ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அந்த வீட்டார் சொல்றாங்க, காதுக்கு மூக்குக்கு வாய்க்கும் சேர்த்து மவுஸ் போட்டுரும். என்ன போட்டுரும்? மாஸ் போட்டுரும். சுவிசேஷம் மற்றவங்கிட்ட சொல்லணும். எப்படி சொல்லுவீங்க பிரதர் அப்படின்னு பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது கேட்கிறாங்க. ஒருத்தர் சொன்னாரு, பைபிள் எடுத்துட்டு எங்க வாயா, இது என்ன தெரியுமா? பைபிள், இதுல வந்து உனக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொன்னார். யாரும் கேட்க மாட்டாங்க. பைபிள்னா நீ கிறிஸ்தவன் ஓடிப்போம் அப்படின்னு. அப்ப அவங்கள பார்த்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஏதாவது ஒரு அடையாளத்தை வச்சு இது எதுக்கு அப்படின்னு அவங்ககிட்டயே கேள்வி கேட்டு சொல்லணும். சொல்லி காமிங்க அப்படின்னு 2 பேரை விட்டுட்டாங்க. அப்போ ஒருத்தர் ரப்பர் பேண்ட்ல அந்த ரப்பர் பேண்ட 4 எடுத்து இப்படி கையில, அது கலர் கலரா பச்சை ஒண்ணு, சிவப்பு ஒண்ணு, மஞ்சள். ஐயா இவரு சுவிசேஷம் சொல்ற ஆரம்பிக்கிறார். நம்ம ஊர்ல பொம்பளை ஆளுங்க வளையல் போடுறத பார்த்திருக்கேன், நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்கிறேன், என்ன தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, தயவுசெய்து சொல்லுங்க ஐயா, இந்த கலர் கலரா கேட்டிருக்கீங்களே இது என்ன மாடல், இதனுடைய அர்த்தம் ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா, எங்க தாத்தா எங்க அப்பாவை கட்டி விட்டாரு, எங்க அப்பா எனக்கு இணைஞ்சிட்டாரு, கேட்டிட்டாரு. கர்த்தருக்கு அப்ப இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? ஒரு அம்மாட்ட கேட்டேன், சரவணாஸ்வரம் போனோம் பாஸ்டர், அங்க பில்ல கொடுத்தா கை நூற பச்சை குத்தி விடுறாங்க பாஸ்டர், அங்க குத்துன பச்சை இப்படியே வச்சுட்டு வந்த கைய இப்படி நச்சன போச்சு, அம்மட்டு பையும் போச்சு, இப்படியே வச்சுட்டு வந்த. ஏமா நீ ஆண்டருடைய பிள்ளை அதை செஞ்ச அப்படின்னா, உங்களுக்கு விஷயம் தெரியாதையா, இந்த பச்சை குத்துனோம்னா இந்த பச்சையில ஒரு மருந்து இருக்கும், அந்த மருந்து அப்படியே பரவி அது நல்ல அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், ஆண்டவரே நமக்கு சுகம் கொடுக்கலன்னா சரவணா ஸ்டோர்ல குத்துன இந்த பச்சையா நமக்கு சுகம் கொடுக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவர் ஒருத்தர் தான் நமக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு, நீ போகும்போது உன்னை பாதுகாப்பேன், நீ வரும்போது உன்னை பாதுகாப்பேன், நீ எங்க போனாலும் நான் அங்க உன் கூட வருவேன். அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இந்த காலை வேளையில இந்த வார்த்தையை தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இருதயம் இன்றைக்கு யார் பக்கமாய் சாய்ந்திருக்கிறது? அம்மா சொல்றாங்க, இந்த மருமக என்னைக்கு வந்தான்னு தெரியலையா, அம்மா 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 அம்மான்னு பின்னாடியே வருவான், அம்மான்னு சொல்ல மாட்டேங்கான், நம்மளை ஏறிட்டு பார்க்க மாட்டேங்க, என்ன பயம் பண்ணாலும் தெரியல, அப்படியே சாட்சி. யாரும் யாரையும் சாய்க்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் யாரையும் என்ன செய்ய முடியாது, சாட்சிட்டால இல்ல, உங்க கண்ணுக்கு அப்படி தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம இருதயத்தை வசனத்தின் பக்கமாய் சாய்ப்போமானால் அந்த வசனம் கிரியை செய்யக்கூடிய வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அதை யாக்கோபு சொல்லுகிறார், கிரியை செய்யாத விசுவாசம் செத்தது. அப்ப வசனம் உள்ள போயிடுச்சுன்னா அந்த வசனம் கிரியை செய்யும்.
அந்த வசனத்தை கேட்டவர்கள் சொன்னார்கள், ஆண்டவமாரே நாங்கள் ரட்சிக்கப்பட என்ன செய்ய? ரொம்ப எளிதா சொன்னாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த ரட்சிப்பின் நிலைமையை நாம் பெற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு பெற்றுக்கொண்டோமோ அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க 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 அந்த வார்த்தை நம்மளை பரிசுத்தப்படும். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் என்ன பாருங்க, 17ஆம் வசனத்துல இயேசு சொல்லுகிறார், பார்த்துதான் சொல்ல வேண்டியது. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே. அப்ப நல்லா தெரிஞ்சு, உங்களுக்கு இதுக்கு வேற விளக்கமே வேண்டியதில்லை. நான் என் வாழ்க்கையில காலையிலும் மாலையிலும் 3 நேரமும் நான் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்தோம்னா அந்த வார்த்தை என்ன நிச்சயமா பரிசுத்தமாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பரிசுத்தமாக விரும்புகிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அதிகமா வாசிப்பார். பரிசுத்தமாகாததை விரும்பாதவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு அது முக்கியத்துவம் என்ன செய்ய மாட்டார்கள், கொடுக்க மாட்டார்கள். ஆனால் ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் சத்தியத்தை அறிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சத்தியத்தில் அறிந்தால் என்ன நடக்கும்? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். யாருக்கும் தெரியாமல் அந்தரங்கமாய் செய்கிற எந்த காரியத்தில் இருந்தாலும் ஆண்டவர் அந்த பழக்க வழக்கங்கள் இருந்து நம்மை விடுவிக்கிற கர்த்தருடைய வார்த்தையை அவர் ஆயுதமாக பயன்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பக்கமாய் சாய பண்ணுவோமானால் நம்முடைய இருதயமும் நம்முடைய சிந்தையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும். சாலமோன் ராஜாவை பார்க்க போன அந்த அம்மா பேர் என்ன பேருமா? சேபார் நாட்டின் இளவரசி. இல்ல, அது வேற. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, நித்தமும் உம்முடைய சமூகத்துல காத்திருந்து உம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் பாக்கியவான். எங்க ஊர்ல உம்மை குறிச்சு கொஞ்சம் தான் சொன்னாங்க, ஆனா நான் இங்க வந்து பார்த்த பொழுது எப்பா உம்முடைய அரண்மனையில வேலை பார்க்கிறவங்க போட்டிருக்க அந்த யூனிஃபார்மை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சபையில யூனிஃபார்ம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். யூனிஃபார்ம் போட்டிருக்க சபை அங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாம் எப்படியா இருப்பாங்க? ஒண்ணு போல ஒயிட்டா இருந்தா உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே. நானும் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்க்கு பார்ப்பேன், நம்ம என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் இவங்க போட்டிருக்கிற சேலை அதை விட நல்லா தான் இருக்குது. ஆனா இவங்க கண்ணுக்கு அது எப்படி தெரியுது? நம்மளை விட நல்லா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். சாலமோனுடைய அரண்மனையில இருக்கிற அந்த யூனிஃபார்மை பார்த்து அந்த அம்மா அதிர்ந்து போச்சோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அரண்மனையில ஒரு நாள் சாப்பாடு செலவு நமக்கு 6 மாசத்துக்கு ஆகும். அப்படி சாப்பாடு அங்க கொடுத்தாங்க. அந்த வேலைக்காரங்களை கட்டி விட்டுருக்கிற அந்த கோட்ரஸ பார்த்தா அவ திகைச்சு போனாலும், எங்க ஊர்ல இப்படிப்பட்ட ஒரு கோட்ரஸ கண்ணிலேயே என்ன செய்யல, பார்க்கல. நீர் உம்முடைய ஜனங்கள் மேல எவ்வளவு கர்சனையா இருக்கிறது ஐயா. உங்க பக்கத்துல எனக்கு இன்னைக்கு தான் ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஆனா நித்தமும் உமக்கு பக்கத்துல இருந்து உங்களுடைய வார்த்தையை கேட்கிறவங்க எவ்வளவு பாக்கியவான்கள் என்று சொன்னார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சாலமோனை காட்டிலும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு முன்பாக நாம் ஒவ்வொரு நாளும் காத்திருந்து செபித்து வேதத்தை வாசிப்போமானால் அவர்களை காட்டிலும் நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சாலமோனுடைய முக தரிசனத்தை பார்க்க அநேக நாட்டில இருந்து வந்தாங்க. ஆனால் உங்களுடைய என்னுடைய நேசரை குறித்து உன்னத பாட்டு சொல்லுகிறது,
அவர் 10,000 பேரில் எப்படிப்பட்டவர்? சிறந்தவர். 10,000 பேரில் சிறந்தவர். அவர் வெண்மையும் சிவப்பும். நம்ம ஊர் கலர் ஒண்ணு வெண்மை இல்ல, ஒண்ணு கருப்பு அல்லது சிவப்பு. கொஞ்சம் பேரு கோதுமை, கொஞ்சம் பேர் என்ன கலர்? கோதுமை. ஒருத்தர் சொன்னார், ஐயா நான் உண்மையை சொல்றேன், பொண்ணு காமராஜர் கலர் தான். யார் கலரு? பாத்தீங்களாங்க யாராவது? காமராஜ் பாத்தீங்களா? எப்படி செக்க செவர்னா இருப்பாரு? கருப்பட்டி கலர். கத்தருக்கு ஸ்தோத்திரம். 8 தான் படிப்பு, ஆனா முதலமைச்சர் ஆனார். அல்லேலூயா. ஒருத்தர் சொல்ல கேட்டேன், நான் கண்ணார பார்த்தேன், ரொம்ப கருப்பா இருந்தேன். ஆண்டருக்குள்ள வந்துட்டு ஜோம் பண்ணி ஒரு நாள் கூட பேரன் லவ்லி போடல, ஒரு நாள் கூட பான்ஸ் பவுடர் போடல. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இப்ப நான் இல்லையா மாறிட்டேன். அப்படியும் ஜெபம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? அல்லேலூயா. ஆமென். எல்லாம் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில தான். ஆண்டவர் மத்தேயு, மார்க்கு, லூக்கால சொல்றாருல, உன் விசுவாசம் உன்னை என்ன செஞ்சது? சமாதானத்தோட போ. அப்போ தேவனை தேடுகிறவர்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு வர வேண்டுமா? எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசம். எங்க வந்திருக்கீங்க? தேவனை தேடி வந்திருக்கீங்க. அப்ப தேவனை தேடி வந்த உங்களை வெறுங்கையா ஒரு நாளும் கர்த்தர் அனுப்ப மாட்டார். அல்லேலூயா. உங்க சரீரத்துல நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார். உங்களுக்கு தேவையான ஆலோசனையை கொடுப்பார். உங்களுக்கு தேவையான சகல சம்பத்தையும் அவர் பரிபூர்ணமாய் கொடுப்பார். அதுல எந்த விதமான சம்பத்தும் இல்லை. ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே எங்க இருதயத்தை உம்பக்கமாய் என்ன செய்யும்? சாயப்பன். உம்பக்கமாய் சாயப்பன். பழைய ஏற்பாட்டுல ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு பெயர் என்ன தெரியுமா? கேயாஸ். சொல்லுங்க, கேயாஸ். ஒரு நல்ல மூத்த ஊழியக்காரனுக்கு உடன் ஊழியக்காரனாய் இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருப்பி கொள்ளுங்க, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன பாருங்க. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம்னா என்ன ஞாபகம் வரணும்? நாகமான் குஷ்டரோகம். பைபிள்ல சொல்லி இருக்குது, பழைய ஏற்பாட்டுல எத்தனையோ குஷ்டரோகி இருந்தாங்களாம், ஆனால் தேவனால் சுகமாக்கப்பட்டவன் நாகமான். அல்லேலூயா. அவன் சுகத்துக்கு பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் யார்? அவங்க வீட்டுல வேலை செஞ்ச வேலைக்காரி. அல்லேலூயா. அந்த பொண்ணுக்குள்ள தைரியமான விசுவாசத்தை பாருங்க. அந்த அம்மாட்ட சொல்றாவா, நம்முடைய எஜமான் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசி இடத்துல போவாரானால் இந்த இந்த குஷ்டரோகத்திலிருந்து அவர் என்ன செய்வார்? நீக்கி விடுவார், சுகப்படுத்துவார். நம்ம என்ன யோசிப்போம்? ஆகாட்டா நம்மளை பிடிச்சிடுவாங்க அப்படிலாம் யோசிப்போம். அம்மா அந்த பொண்ணு அப்படி யோசிக்க. ஏன்னா அது இஸ்ரவேல் தேசத்துல இருக்கும்போது ஊழியக்காரங்களால சுகமாக்கப்பட்டது அநேக வியாதியரை பார்த்திருக்கு. அல்லேலூயா. ஆமென். ஆகவே தைரியமா சொல்லி கவனிங்க, நீங்கள் நானும் தெய்வீக சுகத்தை 100க்கு 100 விசுவாசித்தோம்னா நிச்சயமா கர்த்தர் தெய்வீக சுகத்தை இன்னைக்கும் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு தேவ வசனம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் என்ன செய்யாதவர், மாறாதவர். வந்தான் தேவ மனுஷன் வெளியே கூட போகல. வேலைக்காரனை கூப்பிட்டு யோர்தான் நதியில 7 முறை முழுகிட்டு போன்னு சொன்னான். அவனுக்கு கோபம் வந்துச்சு. அவன் வேலைக்காரன் சொன்னான், சின்ன காரியம் தானே, செஞ்சுட்டு போயிடலாங்க. அப்ப செஞ்சாங்க, சுகம் கிடைச்சு. இப்போ வண்டியா கொண்டு வந்திருக்கான் காணிக்க. ஒரு காணிக்கையும் வேண்டாம்னு விளக்கிட்டான். ஒரு காணிக்கை எங்களுக்கு வேண்டாம். அப்ப என்ன தெரியுது அப்படின்னா, 100க்கு 100 அவனுடைய இருதயம் யார் பக்கம் சார்ந்து?
அவங்களுக்கு முன்னாடி பொண்ணை காமிச்சாலும் வர மாட்டேங்கிறாரு, பொருளை காமிச்சாலும் வர மாட்டேங்கிறாரு, பணத்தை காமிச்சாலும் வர மாட்டேங்கிறாரு. போ அப்படின்னு கூட இருந்தானே அவன் கொஞ்சம் கொஞ்சம் ஞானவான். அடப்பாவி, உழைக்க தெரியாத அவன் ஆஸ்பத்திரி போனா எவ்வளவு செலவழிச்சிருப்பான். ஏதோ கொடுக்கறத வாங்கிக்கலாமே, கேட்கத்தான் வேண்டாம், கொடுக்கறதாவது வாங்கிக்கலாம் ஐயா. இல்ல தம்பி, பைபிள தெளிவா வாசி. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று இருக்காரு ஆண்டவர். இதுல எந்த விதமான சந்தேகங்கள் பண்ணக்கூடாது. போயிட்டான், வீட்டுக்குள்ள இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவனுக்குள்ள மனசு அவன் மனசு எங்க சாயுது? பொருளாசையை சாய்கிறது. தாவீது என்ன சொன்னார்? என் இருதயம் பொருளாசையை சாயாமல் உம்முடைய சாட்சிகளை சாய். அப்படியானால் அவன் வேண்டான்ட்டான். நம்மளாவது போய் கிடைக்கிறது வாங்கிக்கலாம், வந்ததை திருப்பி அனுப்பிட்டானப்பா அப்படின்னு இவனுக்கு ரொம்ப ஆதங்கம். இவன் வேகமா போறான். இவன் வரத பார்த்தோம், ஐயோ நல்ல செய்தானா, நல்ல செய்தியோட வர்றேன், கவலைப்படாது. தேவ மனுஷனை பார்க்க கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை, அதை கொடு அப்படின்னு ஒண்ணு. அவன் உடனே 2 வேலைக்காரங்களை கூப்பிட்டு, ஐயா போய் கொடுத்து வந்துருப்பா அப்படின்னு. உள்ள ஊழியக்காரர் இருக்கிறான், அவனுக்கு தெரியாம இறக்கி வச்சு போப்பா அப்படின்ட்டு போயிட்டு அவன் முன்னாடி போய் நிற்க. என்ன சொன்னார் தீர்க்கதரிசி? வாசிங்க. என்னுடைய மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குறதற்கும் ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு கவனிங்க, ஒரு ஊழியக்காரன் கூட உடன் ஊழியக்காரனாய் இருந்தவர், இவருடைய இருதயம் அவருடைய இருதயத்தோட இசைந்திருந்தா எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருக்கும். அந்த தேவ மனுஷன் கேட்கிறாரு, எங்கப்பா போன? பைபிள் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் எப்படியா இருக்குது. இப்ப இவன் செஞ்ச முதல் தீமை என்னன்னா, தன்னுடைய ஊழியக்காரங்கிட்ட பொய் சொல்றான். கர்த்தருக்கு நான் எங்கேயும் போகல, அப்படி போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு எங்கேயுமே என்ன செய்யல, போகல. அப்போ பொருளாசை, பொருளை வாங்கணும் அப்படின்னா ரொம்ப பேர் என்ன செய்யறாங்க, பொய் சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க அந்த பொருளை குறித்து நினைக்க வேண்டிய காரியம் என்னன்னா, அவையெல்லாம் இம்மைக்குரியவைகள். அல்லேலூயா. ஒன்றும் மறுமைக்குரியவைகள் அல்ல. அப்ப இம்மைக்குரியவைகளாக இவைகளுக்காக ஆண்டவருடைய பிள்ளைங்கிறத மறந்து நாம பொய் சொல்லி எரி நரகத்துக்கு போய்விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புத அடையாளங்களை கண்டவனும் கூட என்ன ஆகிவிட்டது? அவன் இருதயம் பொருளாசையை சார்ந்தது. கர்த்தருடைய பிள்ளைங்களே, தேவன் வாழ்வதற்கு இடம் கொடுத்த நம்முடைய இருதயத்தை நான் ஒரு நாளும் பொருளாசைக்கு விட்டுவிடக் கூடாது. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதனை குறித்து வசனம் சொல்லுகிறது. அது யார்? இயேசுவோடு கூட ஊழியம் செய்த ஒரு தேவ மனிதன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:47 வாசிங்க. மத்தேயு 26:47. 12 ஒருவனாகிய யூதாஸ். நல்லா கவனிங்க. 12 பேர் அப்போஸ்தலர்கள். அந்த அப்போஸ்தலர்களில் ஒருவனாய் இருந்தவன் இந்த யூதாஸ். அல்லேலூயா, ஆமென். அப்போ அப்போஸ்தலர் என்கிற அந்த பெரிய பட்டம் அவனுக்கு இருந்தாலும் அது அவனை திருப்திப்படுத்தவில்லை, அதற்காக அவன் சந்தோஷப்படவில்லை. அவனுடைய இருதயம்
பொருளாசையால் நிறைந்திருந்து அவரை நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன தருவீர்? பைபிள் என்னமா எழுதி இருக்குது? இயேசு கிறிஸ்து போன இடங்கள்லாம் கிடைக்கிற அந்த காணிக்கைய யூதாஸ் கையில தான் கொடுத்த, நீ வச்சே பரிமாறுப்பான்னு. அவன் அவ்வளவு பணத்தை பார்த்தும் பைபிள் வசனத்தின்படி பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வத்தினால் என்ன செய்வதில்லை, திருப்தி அடைவதில்லை, எல்லாம் மாயை அப்படின்னு சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்ன அப்படின்னா, போதும் என்று மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அப்படியானால் பைபிள்ல எப்படி எழுதியிருக்குது அப்படின்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யூதாஸ் சாதாரணமா காட்டி கொடுக்கல. அந்த அந்த இடத்துல எழுதியிருக்குது, யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். லூக்கா 22:3 வாசிங்க. லூக்கா 22:3 வாசிங்க. சாத்தான் புகுந்தான். யூதாசுக்குள் யாரு புகுந்தது? இப்போ அவனுக்கு பொருளாசை வந்ததுனால பிசாசு தனக்குள்ள வருவதற்கு அவன் இடம் கொடுத்து விட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள்ல தெளிவா சொல்லி இருக்குது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை ஒட்டி என்ன செய்வான்? ஓடி போவான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள அப்படிப்பட்டதான எண்ணங்கள் வராதபடி ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஸ்தோத்திரத்தினால, துதியினால, அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்களை நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் இயேசு சொன்னார், மத்தேயு 7:24 நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுங்க. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது என்ன செய்யவில்லை. கர்த்தருடைய பிள்ளைங்களே, சாத்தான் எந்த ரூபத்துக்குள்ள நம்மிடத்துல வந்தாலும் அவனை எதிர்த்து நிற்க வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சாலமோன் வாழ்க்கை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருந்தது. சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்த மகா பெரிய பாக்கியம். தாவீது கட்ட நினைத்த அந்த ஆலய பணியை நீ கட்டாதே, உன் கற்ப பிறப்பாகிய சாலமோன் கட்டு. சாலமோன் என்பதற்கு சமாதானம் என்றார். அவனுடைய அரசாட்சி சமாதானமா இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 3000க்கு மேலான நீதிமொழிகளை அவன் எழுதினான். இன்றைக்கு வரைக்கும் அநேகருக்கு அது ஆசீர்வாதமாயிருக்கு. ஆனால் சாலமோனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பைபிள்ல நம்ம வாசித்தா வேதனையா இருக்கிறது. 1 நாளாகமம் 29:19 ஒருத்தர் வாசி. 1 நாளாகமம் 29:19. அவங்க அப்பா எப்படி ஜெபிக்கிறார் பார்த்தீங்களா? இன்னைக்கு இருக்கிற பெற்றோராகிய நமக்கு ஒரு சின்ன பாடத்தை ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். என் பிள்ளைக்கு எப்படிப்பட்ட இருதயத்தை தார ஆண்டவரே? உத்தமமான இருதயத்தை தாரும் ஐயா. உத்தமமான இருதயம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்துருச்சுன்னா, பைபிள் எழுதியிருக்குது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. யாரு துணை செய்தாலும் துணை செய்யாவிட்டாலும் ஆண்டவருக்கு முன்பாக ஜெபம் பண்ணுவதில், பைபிள் படிப்பதில், ஆலயத்துக்கு வருவதில், கர்த்தருக்கு ஊழியம் செய்வதில், ஒவ்வொரு ஆவிக்குரிய காரியத்துல உத்தமமா காணப்படுவோமானால் அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்னவா இருக்கிறாரா? துணையா இருக்கிறார். ஆண்டவர் தாவீது ராஜாவுடைய ஜெபத்தை கேட்டாரு. 1 நாளாகமம் 29:25 சாலமோனை கர்த்தர் எப்படி மாற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி. ஆமென். பார்த்தீங்களா? சாலமோனை போல ஞானவான் இதுவரைக்கும் பிறந்ததில்லை, இனி பிறக்க போறதும் இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்து உயர்த்தினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை சாய்த்து அந்த இருதயம் உத்தமமா மாறிவிட்டால் உத்தமனுக்கு கர்த்தர் துணை செய்வார். அல்லேலூயா.
1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல அவனை பற்றி என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. பார்த்தீங்களா? தேவனை நேசிக்கக்கூடிய ஒரு தேவ மனிதன் பொருளாசையின் காரணமாக அல்லது தன்னுடைய கண்களுக்கு பிரியமானவள் என்று காண்கிற கண்ணின் இச்சையினால தேவன் கொடுத்த மகத்துவமான அந்த வாழ்க்கையை அசுத்தப்படுத்தும்படியாய் தேவனை அறியாத அந்நிய ஜாதி பிள்ளைகளை அவன் நேசித்தான் என்று எழுதும். 3வது வசனத்தை வாசிங்க. அதுல பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய ஸ்திரீகள் அவனுடைய இருதயத்தை என்ன செய்தார்கள்? நான் பிரான்ஸ்ல இருக்கும்போது ஒரு பிரதர் சொன்னாரு, ஐயா 155 நாட்டுல இருக்கிறவங்க, 155 நாட்டை சேர்ந்தவங்க இந்த நாட்டுல இருக்காங்க ஐயா, அத்தனை பேருக்கும் குடியுரிமை கொடுத்து அரசாங்கம் உதவி பண்ணும். நான் பட்டுன்னு கேட்டேன், இந்த எகிப்திய பொண்ணுங்க இருக்காங்களா ஐயா, பொம்பளைங்க இருக்காங்களான்னு கேட்டேன். ஏன் பாஸ்டர்? அவங்களை காமிங்க ஐயா, நாண்டுக்கிறத மாதிரி அவங்களுக்கு 4 கேள்வி கேட்கணும். 3500 நீதிமொழியில எழுதின தேவனை பிரியப்படுத்தின அவ்வளவு பெரிய ராஜாவை கவுத்திருக்காளுகளை, அவளுக்கு எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களா இருப்பாளுங்க ஐயா? எங்க பிளாட்லயே இருக்காங்க பாஸ்டர், சாயந்தரம் 6 மணிக்கு வாங்க நான் காட்டுறேன்னு. எனக்கு 6 மணிக்கு கூட்டம் இருக்கு பிரதர், நான் எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை எவ்வளவு வேதனையா இருக்குங்களா? சாலமோனுடைய இருதயத்தை அவர்கள் என்ன செஞ்சாங்களா? வழி விலகி போனாங்க. தேவனுக்காக எவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டணும், அதாவது எண்ணிக்கைக்கு அடங்காத பழி செலுத்தினதுனால தேவாலயத்துல ஊழியக்காரங்க ஊழியம் செய்யக்கூடாத அளவுக்கு தேவ பிரசன்னம் அப்படியே மேகத்தை போல மூடிடுச்சுமா. எவ்வளவு பெரிய தேவ மனுஷன் பாருங்க, தேவ பிரசனத்தை இறக்குனவன் இப்போ கடைசியில எங்க போய் நிக்கிறான் அப்படின்னா அந்நிய தேவன் நிற்கிறான். அவன் முதல்ல யோசிக்கிறான், எப்படிடா நம்ம ஏங்க நீங்களா கூப்பிட ஆண்டவர் அமைதியா இருப்பார். கர்த்தர் யூதாஸ் உள்ளத்துல பூந்தது போல நம்ம உள்ளத்துல என்ன செஞ்சிருவோம்? பூந்து. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே, யோபுடைய வீட்டை வேலியடைச்சுன்னு பைபிள் இருக்குது. என் இருதயத்தை என்ன செய்யும்? வேலியடை. எக்காரணத்தை கொண்டும் என் இருதயம் உலகத்து பக்கம் இணைஞ்சிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துனுடைய மார்புல சாய்ந்திருந்த யோவான் சொல்லுகிறார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்துல பிதாவின் அன்பு. பிதாவின் அன்பு என்னமா? யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பரணகுமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவா. அப்போ உலகத்தை நேசிக்க ஆரம்பிச்சோம்னா எவ்வளவு கொடுத்தாலும் மற்றவங்களை குறிச்ச அக்கறையும் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளையே, அவர் நம்முடைய இருதயத்தை அவர் பக்கமாய் தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு, நான் ஒரு யூதாசா இருக்கக்கூடாது, நான் ஒரு கேசியா இருக்கக்கூடாது. ஆண்டவர், என்றைக்கு என் இருதயத்துல நீங்க சிங்காசனம் போட்டீங்களோ நான் சாகிற வரைக்கும் என்னுடைய இருதயத்துல நீர் வாசம் பண்ண.
என்னுடைய இருதயம் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் பக்கமாய் சாய வேண்டும். அதற்குத்தான் நான் வேதத்தை வாசிக்கிறேன், அதற்குத்தான் ஜெபிக்கிறேன், அதற்குத்தான் சபை கூடி வர பண்ணுகிறேன். எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒருவராவது அமைதியா இருக்க வேண்டாம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகோன்னு இருக்குது. இந்த ஆராதனையின் முடிவிலே தேவ கிருபையை பெற்றுக் கொள்ளாம போக கூடாது. தேவ கிருபை, தேவ கிருபை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரே மை துதிக்கிறோம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எது அணுகாது. எந்த கோட்டைக்குள்ளே நான், எல்லாரும் கைதட்டி மலைகள் குன்றுகள் விளை, ஆமென். எல்லாரும் அனாதி சேகத் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே என்னை அனாதி அந்த கோட்டைக்குள்ளே நான், ஆமென். எந்த தீங்கும் தீண்டாது அந்த கோட்டைக்குள்ளே நான், ஆமென். எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவி எபினேசரே, உலகிலே இருக்கும் என் தேவன் பெரியவரே, அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். ஆமென். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே. ரத்தத்தால் ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டையின் ரத்தத்தினால் பொழிந்திடும். ஆமென் ஆமென். அல்லேலூயா. வல்லமை தேவை தேவா. அல்லேலூயா. எல்லாரும் அபிஷேகத்தில் நிறைந்து ஆவியில் நிறைந்து பாடுங்க. அல்லேலூயா. ஆமென். இன்று தேவை. அல்லேலூயா. இப்போ தாரும் தேவா மாம்சமான யாவர் மேலும். ஆமென். ஒற்றுமையா. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கணங்களை நிரப்பும், ஆவினால நிரப்பும், அந்நிய பாஷையில நிரப்பும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. ஆமென். இன்று தேவை தேவா.
தாரும் தேவா. உண்டு உண்டு அற்புத வல்லமை ரத்தத்தால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டையின் ரத்தத்தினால் ஒளிந்திடும் உன்னதத்தின் ஆவியின் அக்கினியின் வல்லமை. ரபா ரபா லபா திபா ரபா லபா ரிகா ரலா கந்தர மாலபா தீர மலபா தீக்கர மலபா கதர மலபா தியாக்கர மலபா ஓரி மலா தீக்கர மலபா ஓரி பாலா கரலா காதா ரபா லபா காதா ரபா காதா ரபா லபா ரிபா லபா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவரே, தேவாவியானவரே, கர்த்தருடைய ஆவியானவரே, வல்லமையின் தேவனே, மகிமையின் தேவனே, மாறாத இயேசுவே, எல்லாவற்றால் நிரப்புகிறவரே, நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க, வல்லமையினால நிரப்புங்க, வரங்களினால நிரப்புங்க, கிருபையினால நிரப்புங்க. ஓ ரிபாலா தீகர மாலபா சந்துரிய மாலபா சபர பலபா தியாக்கர பலபா தூர பலபா துங்கர பலபா நிபர பலபா தியாக்கர பலபா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு ராஜா மை துதிக்கிறமையா, துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, தூயாதி தூயவரே, கத்தாதி கத்தாவே, கருணாமூர்த்தியே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே மை துதிக்கிறமையா. ஆண்டவருடைய சமூகத்துல எப்பயெல்லாம் நாம கடந்து வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய வல்லமையினால நிரப்புகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொன்னார். இந்த காலை வேளையில தேவ பலத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போகும். ஆண்டவர் இன்னும் ஒரு முறை நம்மை அவருடைய அபிஷேகத்தினால நிறைத்து விட முடியாது, அவருடைய பலனால நம்ம இடை கட்டப்பட முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை சாய்த்து விடுவோம். நம்முடைய இருதயத்துக்குள்ள எந்த விதமான பொருளாசைகள் இருந்தாலும் அவைகளை இயேசுவின் நாமத்தினால அகற்றி விட்டவர்களாய், தேவனை மாத்திரம் நம்முடைய இருதயத்தில் ஏந்தி கொண்டவர்களாய், கர்த்தருடைய சித்தம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில செய்யப்பட, தேவனுடைய வல்லமை நமத்தில இறங்கி வர, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தவர்களாய் நம்ம எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவர்க்கே மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையாய் நிலை நிற்கிறோ, உம் கிருபையாய் நிலை நிற்கிறோ, கிருபையாய். ஆமென். கிருபை 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 கிருபை. கிருபையாய் நிலை. ஆமென். கட்டுகளை நீக்கிய உங்க கிருபை, காயங்களை உங்க கிருபை, கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் ஒரு முறையாய் நம்மை ஆட்கொள்ளும்படியாக, அவர் பக்கமாய் நம்முடைய இருதயத்தை சாய்த்து விடும்படியாக, காராபாலா ரீபாலாபா தீபாராபா லாபா ராபா கந்தர மாலபா தீரபலபா தீக்கர பலபா சபர பலபா தியாக்கர பலபா ஓரிமலா தீக்கர மாலபா தீரபா லாபா காதா ராபா லாபா ரீகரலா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு ராஜா இயேசு ராஜா
ஏசு ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே கொடுத்த அவருடைய ஆலோசனைகளுக்காக, கர்த்தர் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்துல வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நம்ம எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரமையா, 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 தோத்திரமையா. குறிப்பாக எவ்வளவோ கஷ்டங்களின் மத்தியிலும் இந்த ஊழியத்தை நேசி சிறுக சிறுக சேமித்து இந்த ஊழியல் காணிக்கைகளை போன வாரம் இந்த வாரம் கொண்டு வந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் உடைய குடும்பங்களையும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவர் சிறுக விதைத்தவன் சிறுக அறுப்பான், பெருக விதைத்தவன் பெருக அறுப்பான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா, பணக்குறைவு இல்லாதபடி பாதுகாத்துக் கொள்ளும்படியா நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம், 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 தோத்திரம். இவைகளுக்காக ஒருத்தர் சத்தமா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனை எங்களுடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 3வது வாரத்திலும் நாங்கள் தேவ சமூகத்துல கூடி வந்து உம்மை நோக்கி ஜெபிக்க, துதிக்க, தேவனை ஆராதிக்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க எங்க இருதயம் உம்முடைய பக்கமாய் சாய பண்ண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராயணில் வந்து பங்கு கொண்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியா பேர்வராய் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. யார் யார் என்ன தேவையோடு வந்தாங்களோ உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுங்க. இந்த வாரம் முழுவதும் நடக்கிற சகல காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்துல போக்கில வரத்திலாம் கர்த்தருடைய கரம் பாதுகாத்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். நீங்க இப்படி செய்தபடியினால உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை தாழ்த்துகிறோம். மாலை வேளை நடக்கிறதான அந்த திருமணத்துல உங்களுடைய பிள்ளைகள் வந்து பங்கு கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. சிறு பிள்ளைங்க அப்படியே உட்கார்ந்துங்க, உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு.